சென்னையை அடுத்த எண்ணூர் குப்பம் பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மீனவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மீனவர்களை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் குப்பம் பகுதியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் இருந்து கச்சா எண்ணெய் முகத்வாரத்தில் கலந்ததால் மீனவர்கள் அழிந்து படகுகள் சேதமடைந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்காமல் பசுமை தீர்ப்பாயத்தின் தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து மீனவர்களை வஞ்சிப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கச்சா எண்ணெய் படிந்த படகுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாப்பாடு இல்லாத நாங்க சாவுறோமே எப்படி ஆயிலாம் எதுக்கு சார்? அரசாங்கம் முதல்ல வரவே இல்லை சார். அரசாங்கம் வந்தால் தான் அவங்க எங்களுக்கு ஒரு கோரிக்கை சொல்ல முடியும். இங்கே நிக்சன் புயலால் எங்களுக்கு ரொம்ப பாதிச்சுது. கடலில் ஆயில் கலந்தது. ஆனால் அந்த ஆயிலை கலக்கும் போது எந்த ஒரு உதவியுமே அவங்க செய்யலை. முதல்ல ஃபஸ்ட்டு சார் எங்களால் தொழில் பண்ண முடியல. சரி, அப்படி நாங்கள் ஒரு 7-8 நாள் தொழில் பண்ணாமல் வீட்டில் தான் இருந்தோம். சரி, இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே எங்களை பார்க்கல. இங்கே இருக்க சின்ன ஒரு கவுன்சிலர் கூட என்ன பாதிச்சிருக்கீங்க எதுவுமே எங்களை கேட்கல. யாருமே பார்க்காத பாதிக்கப்படலன்னு சொல்லவே கூடாது. அதிகாரிகள் முழுமையாக இறங்கி யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுக்குதுன்னு விசாரித்து பார்த்து எங்களுக்கு நிவாரண தொகையை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். பசி எடுக்குதுன்னா யார்கிட்ட நாங்கள் போய் கேட்க முடியும்? இந்த 2500 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2500 பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? நாங்களாம் ஓட்டு போடலையா? நாங்களாம் மீனவரே கிடையாதா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மீனவர் கிடையாது, உங்களால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் ஏன் நிவாரணம் கேட்குறீங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும். இந்நிலையில் மீனவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளருமான குப்பன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை விடியா திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 6 ஊருக்கு மட்டும் 2300 குடும்பத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தமிழக அரசும் சிபிசிஎல்லும் இந்த திருவொற்றியூர் தொகுதியில் உள்ள மீனவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுக்கும் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை தாழங்குப்பத்தில் கச்சா எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட எண்ணூரைச் சேர்ந்த 8 கிராம மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது சேதமடைந்த படகுக்கு தலா 50,000 ரூபாய் மற்றும் வலைக்கு 70,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து 8 கிராம மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.